ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் நமக்கு எப்படி லக்னம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, இப்போது உங்களுக்கு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். லக்னம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ஜாதகம் எழுதுறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது டிகிரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் இந்த உலகத்துடைய காற்றை எந்த நிமிஷத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் பிறந்த டிகிரி. அதாவது அம்மா வயிற்றுலேருந்து நீங்கள் நேச்சுரலாக வெளியே வந்தாலும் சரி, அல்லது ஏதோ சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தைய வெளியே எடுத்தாலும் சரி, அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ளே வந்து உலகத்துடைய முதல் காற்றை சுவாசித்து அப்படி சுவாசித்து அழுகும். பார்த்திங்களா? அப்படிதான் அழுகும். அந்த உள்ளே போனதும் அழுக வரும். அந்த குழந்தை அழுகிற சத்தம் நமக்கு கேட்கும். அந்த நிமிஷம்தான் உங்களுக்கு நீங்கள் பிறந்த நிமிடம். அதுக்கு ஒரு டிகிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த 360 டிகிரிஸ் இருக்குது இல்லைங்களா? அதாவது 0 டிகிரி இங்கே தொடங்கும். மேஷத்துடைய முதல் கட்டம் நமக்கு மேஷம்தான். இந்த மேஷத்துலேருந்து 0 டிகிரி தொடங்கி இது 30 டிகிரிகள் வரைக்கும் இருக்கும் மேஷம். அப்புறம் 60 டிகிரி வரைக்கும் ரிஷபம், 60லிருந்து 90 வரைக்கும் மிதுனம், 90லிருந்து 120 வரைக்கும் கடகம், 120லிருந்து 150 வரைக்கும் சிம்மம், 150லிருந்து 180 வரைக்கும் கன்னி, 180லிருந்து 210 வரைக்கும் துலாம், 210லிருந்து 240 வரைக்கும் 240 வரைக்கும் விருச்சகம், 240லிருந்து 270 வரைக்கும் தனுசு, 270லிருந்து 300 வரைக்கும் மகரம், 330 வரைக்கும் கும்பம், 330லிருந்து 360 வரைக்கும் மீனம் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போது 0 டிகிரியில் ஆரம்பிக்கிற இந்த உலகம் 360 டிகிரியில் இங்கே முடியும். இந்த 360 டிகிரிகளுக்கும் டிகிரி, மினிட், செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பிறந்து முதல் சுவாசத்தை இழுக்கிறீங்க இல்லையா? அதுதான் நீங்கள் பிறந்த டிகிரி. அந்த டிகிரி எங்கே வேணாலும் விழுகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 360 டிகிரியில் உலகம் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் எந்த டிகிரியில் வேணாலும் பிறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிறக்கிற நேரத்தில் இந்த இந்த 360 டிகிரியில் எந்த ஒரு டிகிரியில் வேணாலும் நீங்கள் பிறப்பீங்க. அதாவது சூரியன் ஒரு லக்னத்தில் இருக்கும் இல்லைங்களா? சூரியனுடைய கதிர்கள் ஒரு லக்னத்து மேலே விழுந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த லக்னத்தில் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரியில் பிறப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லக்னத்தில் இப்போது இந்த இடத்துல நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே 0லேருந்து 30க்குள்ளே இந்த சூரியனுடைய கதிர்கள் இப்படி விழுந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் எந்த டிகிரி அந்த நிமிஷம் கடந்துட்டுருக்கோ அந்த டிகிரியில் தான் நீங்கள் பிறப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4ன்னு 30 வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா டிகிரிஸு. இந்த 30 டிகிரியில் நீங்கள் ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி எல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் இந்த 5வது டிகிரியில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி 5வது டிகிரி. ஓகேங்களா? இப்போது இந்த ரிஷப கட்டத்துக்குள்ளே நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களது இங்கே 24வது டிகிரி போயிட்டுருக்கப்போ நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி 24 டிகிரி. ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்கள் இங்கே பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி, இங்கே பிறந்தால் ஒரு டிகிரி, இங்கே பிறந்தால் ஒரு டிகிரி, இங்கே பிறந்தால் ஒரு டிகிரின்னு எந்தெந்த லக்னமாக இருக்கோ அந்த லக்னத்தில் எந்த டிகிரியில் நீங்கள் பிறக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய டிகிரி. இப்போது இந்த இடத்துல டிகிரி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா, இப்போது ரிஷபத்தில் 24 டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா அடுத்த 30 கட்டங்கள், இந்த கட்டமே உங்களுக்கு கிடையாது. இந்த இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த 2ம் உங்களுக்கு கிடையாது, இந்த 3ம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கானது இந்த டைமெல்லாம் கிடையாது.
அந்த லக்னம் உங்களுக்கு இங்கே முடிவாயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன லக்னம், ரிஷப லக்னம் தான் வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்தில் 24 நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா இந்த 24 உங்கள் கோடு விழுந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இதுக்கப்புறம் 30 டிகிரி, இந்த 24 தான் உங்களுடைய முதல் டிகிரி. அதுக்கப்புறம் 30 டிகிரிகள் திரும்பி இங்கே 23 வரும் இல்லைங்களா. இந்த மிதுனம் 23 தான் உங்களுடைய முதல் டிகிரி. இதுதான் உங்களுடைய முதல் கட்டமோ தவிர இதுவோ இதெல்லாம் கணக்கே கிடையாது. இந்த 30 டிகிரிகள் தான் உங்களுடைய முதல் கட்டம். அப்போது உங்களுக்கு ராசி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இங்கே செல்லுபடி ஆகவே ஆகாது. இந்த இடத்துல நம்ம ராசியை ஃபுல்லாக ராசி இந்த இடத்துல இல்லவே இல்லை. சரிங்களா, அந்த கோடு உங்களுக்கு அழிச்சாச்சு. உங்களுடைய முதல் கட்டம் அப்படிங்கிறது இதுதான். இதை தான் நம்ம பாவ கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ராசி கட்டம் நமக்கு சொல்லி கொடுக்கறக்காக, அதாவது முதல் கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறக்காக போடப்பட்ட கட்டங்கள் இந்த ராசி கட்டங்கள். ஆனால் நீங்கள் பிறந்தது இந்த 24 டிகிரியில் அப்படின்னா இந்த 24லேருந்து அடுத்த 23 டிகிரி வரைக்கும் தான் உங்களுடைய முதல் கட்டம். ஓகேங்களா, அது உங்களுக்கு இந்த இடத்துல ரிஷப லக்னம். நீங்கள் 24லேயே பிறந்தாலும் உடனே இங்கே அடுத்த மிதுனம் வந்தால் கூட உங்களுக்கு மிதுன லக்னம் வராது. எந்த லக்னத்தில் உங்கள் இது புள்ளி விழுகுதோ அதுதான் உங்களுடைய லக்னம். இதுதான் உங்களுடைய முதல் கட்டம். இப்போது இந்த ராசியில் இங்கே முதல் கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ உங்களுக்கு அது அத்தனையுமே இங்கே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சதுங்களா? இப்போது ஒரு முதல் கட்டம் அப்படின்னா என்னென்னா தனித்தன்மை, கௌரவம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு நீங்கள் சோம்பேறியாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, நல்லா சாப்பிடுவீங்களா, என்னென்னலாம் உங்களுடைய உங்கள் தலையெழுத்து அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மேஷம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய முதல் கட்டம் அப்படிங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த கோடே இருக்காது. ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய முதல் கட்டம். அதுக்கப்புறம் இந்த 24ல் இருந்து இப்போ இங்கே திரும்பியும் 24ல் அடுத்த கட்டம் உங்களுக்கு ரெண்டாவது கட்டம் தொடங்குது அப்படின்னா இந்த 24 வரைக்கும் தான் உங்களுடைய ரெண்டாவது கட்டம். ஓகேங்களா, இங்கே இது கம்மியாயிடுச்சு அப்படியெல்லாம் இல்லை. இந்த 24 வரைக்கும் உங்கள் ரெண்டாவது கட்டம் 30 டிகிரிகள். அடுத்த 30 டிகிரிகள் தான் உங்கள் ரெண்டாவது கட்டம். அடுத்த 30 டிகிரிகள் தான் உங்களோட மூணாவது கட்டம். இங்கே தான் உங்களுக்கு மிதுனம் வரணும்னா இந்த இடத்துல தான் வரும். ஓகேங்களா, மிதுனம் கிடையாது. உங்களுடைய மூணாவது கட்டம் அப்படிங்கிறது இங்கே தான் வரும். அதனால் இது சிம்மம், இது மிதுனம் அப்படின்னு சொல்லி ராசி கட்டங்களை நம்மளுடைய ஜாதகங்களுக்கு எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு பாவக்கட்டங்கள் மட்டும்தான். ஓகேங்களா, அதே போல் 12வது கட்டம் அப்படிங்கிறதும் இங்கே தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 24க்கு முன்னாடி இருக்கிற இந்த 24 30 கட்டங்கள் தான் உங்களுக்கு 12வது கட்டம். இங்கே தான் வரும் 12. இந்த 12எல்லாம் உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாது. இது காலபுருஷனுடையது. இது உங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் செய்யாது. உங்களோட கட்டம் எங்கே தொடங்குச்சோ அதுதான் உங்களுடைய லக்னம். இதுதான் உங்களுடைய முதல் கட்டம், இதுதான் உங்களுடைய ரெண்டாவது கட்டம், இதுதான் உங்களோட மூணாவது கட்டம், இதுதான் உங்களோட 12வது கட்டமோ தவிர இதுக்கெல்லாம் இதெல்லாம் வேலையே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். ராசி அப்படின்றது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாமே நமக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய கட்டம் இங்கே தான் அடுத்த 30 தான் போகுமோ தவிர இங்கே தான் உங்களுடைய தலை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே உங்கள் பாதம் முடியுதோ தவிர மிச்ச எந்த ராசி கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த வேலையுமே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஜாதகமோ தவிர இந்த ராசி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எந்த வித கணக்குலையும் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ராசி அப்படிங்கிறது ஜோதிடம் படிக்கிறதுக்காக ஒரு கட்டம் போட்டு அது 12 பாவங்களாக பிரித்து அது என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கறக்காக வந்தது தான் ராசி
ராசி. இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். என் ராசிக்கு பலன் சொல்லுங்கள், என் ராசியில் நட்சத்திரம் என் ராசியில் நிற்கிற கிரகத்துக்கு பலன் சொல்லுங்கள், என்னோடய ராசி பலன் சொல்லுங்கள், இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ராசிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. உங்களுக்கும் உங்கள் லக்னத்துக்கும் மட்டும்தான் சம்பந்தம், உங்களுக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் மட்டும்தான் சம்பந்தமோ தவிர ராசி அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, லக்னம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டிகிரி என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் எந்த நிமிஷம் பிறக்கிறீங்களோ அந்த நிமிஷம் எந்த டிகிரி கடந்துட்டுருக்கோ அதுதான் உங்களுடைய டிகிரி. அந்த டிகிரியிலிருந்து தான் உங்களுடைய தலையெழுத்து ஆரம்பமாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இனி நம்ம அடுத்த விஷயங்கள், பலன் எடுக்கிற விஷயங்கள் பற்றி, ஏன்னா டிகிரி தெரிஞ்சிட்டோம், நட்சத்திரமும் தெரிஞ்சிட்டோம், லக்னமும் தெரிஞ்சிட்டோம். இனி இதையெல்லாம் வச்சு நம்ம பாவத்தோடையும் கிரகத்தோடையும் சேர்ந்து பலன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறத இனி வர்ற பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.